கந்தபுராணம் பகுதி 30. கந்தனின் கந்தபுராணம் தொடரில் நாம் இதுவரை 29 பகுதிகளை பார்த்தோம். இன்று 30வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? சூரபத்மன் போர் பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருந்த வேளையில் அவனது மனைவி பத்ம கோமலாவும் மகன் பானுகோபனும் வந்தனர். சூரபத்மன் போரிடத்தை பற்றி பேசிட்டு இருக்கா, யோசனையில் இருக்கா. அந்த யோசனையில் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த வேளையில் அவனோட மனைவியும் மகனும் வந்தார்கள். அங்கே தந்தையின் மனநிலையை அறிந்த பானுகோபன், அப்பா, நீங்கள் செய்தது கொஞ்சம் கூட முறையல்ல. ஏற்கனவே ஒரு முறை நான் அந்த முருகனிடம் ஆயுதங்களை இழந்து திரும்பினேன் என்பதற்காக என் வீரத்தை நீங்கள் குறைத்து எடை போட்டு விட்டீர்கள் போலும். நானும் சிறுவன், அந்த முருகனும் சிறுவன். நாங்கள் போட்டியிட்டு யார் தோற்றாலும் அவமானம் வரப்போவதில்லை. அங்கே வீரம் மட்டுமே பேசப்படும். நீங்கள் அப்படியா? அந்த சராசரத்தை அடக்கி ஆளும் சக்கரவர்த்தியான நீங்கள் அந்த முருகனை வென்றால் ஒரு சிறுவனை வென்று விட்டதாக சூரன் கொக்கரிக்கிறார் என்றும், தோற்று போனால் கேவலம் ஒரு சிறுவனிடம் போய் சூரன் தோற்றானே என்றும் உலகம் பழிக்கும். ஒரு சிறுவனை வென்று விட்டதாக கொக்கரிக்கிறான் என்று சொல்வார்கள் அந்த முருகனை நீங்கள் வென்றால். ஆனால் அந்த முருகனிடம் நீங்கள் தோற்றால் ஒரு சிறுவனிடம் தோற்றான், சூரன் தோற்றான் என்று இந்த உலகம் பழிக்கும் என்றான் பானுகோபன். எப்படி பார்த்தாலும் அது உங்களுக்கு அவமானத்தையே தேடித்தரும். கவலைப்படாதீர்கள், மீண்டும் நான் அவனிடம் போரிடப் போகிறேன். அந்த சிறுவனை தூக்கி வந்து உங்கள் காலடியில் போடுகிறேன். அந்த முருகனை தூக்கி வந்து உங்கள் காலடியில் போடுகிறேன். அவனை ஒழித்து விடுங்கள். அந்த முருகன் இருக்கும் தைரியத்தில் திமிர் பிடித்தலையும் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் சிறையில் தள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஆவேசமாக சிரித்தான் பானுகோபன். பத்மாசுரன் அவனது வீரம் பொங்கிய பேச்சால் மகிழ்ந்தாலும், அன்பு செல்லமே பானுகோபா, நீ நினைப்பது போல அந்த வடிவேலனை ஜெயிப்பது அவ்வளவு சுலபமல்ல. நான் அவனை பார்த்து கொள்கிறேன், நீ சும்மா இரு. வேண்டுமானால் அந்த வலது கையாக, அவனுக்கு வலது கையாக இருக்கிறானே, அந்த முருகனுக்கு வலது கையாக இருக்கிறானே அந்த வீரபாகு, அவனை பிடித்து கொண்டு வா என்றான் வீராப்புடன். பானுகோபனும் தலையசைத்தான். ஒரு நொடியில் வருகிறேன் தந்தையே என்றவன் தாய் கோமலாவிடம் ஆசி பெற்று புறப்பட்டான். வீரபாகுவும் சாதாரணமானவன் அல்ல என்பது பானுகோபனுக்கு தெரியும். வீரபாகுவும் சாதாரணமானவன் அல்ல என்பது பானுகோபனுக்கு தெரியும். அவனை வெற்றி கொள்ள சாதாரண அஸ்திரங்கள் போதாது. அவனை மயக்க வைத்து விட்டால் கட்டி வைத்து தந்தை முன் கொண்டு வந்து போடலாம் அவனை என்று எண்ணத்தில் தன் பாட்டி மாயையை நினைத்தார். இவள் கஷ்யப்ப முனிவரின் மனைவியாக இருந்து அசுர குலத்தை உருவாக்கியல் என்பது எல்லோருக்கும் தெரியும். கதையின் முதல்ல வந்தது மாயையால் தான் இந்த அசுரர்கள்லாம் பிறந்தார்கள். இந்த சூரபத்மன், சிங்கமுகன், யானைமுகன் எல்லாருமே பிறந்தது இவளால தான். அந்த கஷ்யப்ப முனிவருக்கு மனைவியா போயிட்டு கஷ்யப்ப முனிவரை மயக்கி அவ மூலியமா குழந்தைகளை பெற்றா. யானை உருவுலையும் சிங்க உருவுலையும் நினைச்ச ஆடு உருவுலையும் ஒவ்வொரு உருவுலையும் நினைச்சு அந்த முனிவரை அடைஞ்சி நிறைய அசுரர்களை பெற்றாள் என்பது நாம் இந்த கதையோட முதலிலேயே பார்த்தோம். அவதான் இந்த மாயை. இவள் கஷ்யப்ப முனிவரின் மனைவியாக இருந்து அசுர குலத்தை உருவாக்கியல் சூரபத்மனின் தாய். பானுகோபன் நினைத்த மாத்திரத்தில் அந்த பாட்டி மாயை அவன் முன்னால் வந்தாள். பானுகோபன் கூப்பிட்ட உடனே தன்னுடைய பாட்டி வந்துட்டான். பேரன் கூப்பிட்டானே அப்படின்னு வந்துட்டான். பானுகோபா, என் செல்ல பேரனே, வீர திருமகனே, எதற்காக என்னை அழைத்தாய்? என் அன்பு பேரனுக்காக எதையும் தருவேன் என்றாள்.
பானுகோபன் அவளிடம், எங்கள் குலத் தலைவியே, என் அருமை மூதாட்டியே, எனது பாட்டியே, அசுரர் குலத்துக்கு முருகன் என்பவனால் ஆபத்து வந்துள்ளது. இப்போது அவனது தூதனாக வந்த வீரபாகுவை கட்டி இழுத்து வரும்படி தந்தை சூரபத்மன் கட்டளையிட்டிருக்கிறார். நீங்கள்தான் அசுர குலத்திற்கு வித்திட்டவர்கள். அந்த தேவர் படையை வெல்லும் ஆலோசனையையும் ஆயுதத்தையும் தந்தால் அந்த வீரபாகுவை பிடித்து விடுவேன் என்றான் பானுகோபன். பானுகோபா, உங்களால் தேவர்களை வெல்ல முடியாமல் போனதற்கு காரணம் உண்டு. பிரம்மாவையும் விஷ்ணுவையும் அதிகமாக கொடுமைப்படுத்தி இருக்கிறீர்கள். அப்படியான நிலையில் அவர்களை வெல்வது என்பது சாத்தியமல்ல. இருந்தாலும் முயற்சியுள்ளவன் வெற்றி பெறுவான் என்பது விதிகளின் அடிப்படையில் உனக்கு ஒரு அபூர்வமான ஆயுதத்தை தருகிறேன். இந்த மோகனாஸ்திரத்தை எய்தால் யாராக இருந்தாலும் மயங்கி விடுவார்கள். அந்த நிலையில் அவர்களை கட்டி இழுத்து போக வசதியாக இருக்கும். இந்த மோகனாஸ்திரம் என்பது மயக்க நிலையில், அதாவது அது அஸ்திரத்தை இருந்தா எதிராளி மயக்கம் அடிஞ்சுடுவான். அந்த மயக்கம் அடைஞ்ச நேரத்தில் அவர்களை கட்டி இழுத்து உன்னுடைய தந்தையிடம் அழைத்து போ என்றால் அந்த மாயை. வெற்றி உனதே என்று வாழ்த்தி பேரனை உச்சி முகர்ந்து அஸ்திரத்தை கொடுத்துவிட்டு மறைந்து விட்டால் அந்த மாயை. பானுகோபன் மகிழ்ச்சியுடன் அந்த அஸ்திரத்தை வாங்கி கொண்டு சென்றான். முருகப்பெருமான் வீரபாகுவை அழைத்தார். வீரபாகு, உன்னை தேடி சூரனின் மகன் பானுகோபன் வருகிறான். அவனை வெற்றி கொள்வது உனது கடமை. அவனிடம் உன்னை மயக்கி பிடிக்கும் மோகனாஸ்திரம் இருக்கிறது. நீ அதற்கு கட்டுப்பட்டால் அதையும் விட சக்தி வாய்ந்த வேலாயுதம் என்னிடம் இருக்கிறது. பார்த்து கொள்ளலாம். போய் வா. இம்முறை வெற்றி கனி உனக்குத்தான். இந்த முறை வெற்றி கனி உனக்குத்தான் என்று வாழ்த்தி வழி அனுப்பினார் வீரபாகுவை. முருகனின் வாயாலேயே வெற்றி என சொன்ன பிறகு வீரபாகுவிற்கு என்ன கவலை? அவன் அவரது தாழ் பணிந்து வணங்கி புறப்பட்டான். வீரபாகு சேனைகள் அணிவகுத்து சென்றன. பானுகோபனும் வீரபாகுவும் பல்வேறு அஸ்திரங்களுடன் போராடினர். வீரபாகு சாதாரணப்பட்டவன் அல்ல என்பது பானுகோபனுக்கு புரிந்துவிட்டது. எனவே பாசுபதாஸ்திரத்தை எய்தான். யாரு? பானுகோபன் வீரபாகு மீது பாசுபதாஸ்திரத்தை எய்தான். அதிபயங்கர யுத்தம் நடந்தது. எங்கும் நெருப்பு பிடித்தது. அந்த அஸ்திரங்கள் ஒன்றுக்கொன்று மோதும் போது ஏற்பட்ட சப்தம் அகில உலகத்தையும் நடுங்கச் செய்தது. வீரபாகும் சாதாரணம் கிடையாது. அவனும் பாசுபதாஸ்திரத்தை எய்தான். இந்த அசுரனும் பானுகோபனும் பாசுபதாஸ்திரத்தை எய்தான். ரெண்டுமே ஒண்ணுக்கொண்ணு மோதிட்டு தீ ஜுவாலைகள் பறந்தன. இந்த வெப்பத்தின் உக்கிரத்தில் கடலே வற்றி விட்டது போல் தோன்றவே சமுத்திரராஜன் கலங்கி நின்றான். இந்த உலகத்தையே அழிவிலிருந்து காக்க வேண்டும் என தேவர்களெல்லாம் முருகனிடம் சென்று வேண்டினர். அவர் நடப்பதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார். இதே நிலைதான் சூரபத்மனுக்கும். இந்த அதிபயங்கர நெருப்பு உலகத்தையே அழித்து விட்டால் அதில் சிக்கி எல்லோருமே இறந்து விடுவோம். அந்த நெருப்பில் சிக்கினால் அனைவருமே இறந்து விடுவோம். என்னாக போகிறதோ என நடப்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான் சூரபத்மன். இந்த நேரத்தில் அந்த அஸ்திரங்கள் ஒன்றை ஒன்று அழிக்க முடியாத காரணத்தால் எய்தவர்களிடமே அது வந்துவிட்டன. வீரபாகுவை எந்த வகையிலும் ஜெயிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டான் பானுகோபன். வேறு வழியில்லாமல் வான்வெளியில் தன்னை மறைத்து நின்றான் பானுகோபன். அங்கிருந்து பாட்டி கொடுத்த மோகனாஸ்திரத்தை எய்தான். வான்வெளியில போயிட்டு மேகத்துல மறைஞ்சிக்கிட்டு அங்கிருந்து தன்னுடைய பாட்டி மாயை கொடுத்த அந்த மோகனாஸ்திரத்தை எய்தான். அது அதிவேகமாக பாய்ந்து வந்தது.
பானுகோபன் எய்த மோகனாஸ்திரம் வீரபாகுவை என்ன செய்தது என்பதை நாளைய கந்தபுராணத்தின் நிறைவு பகுதியில் பார்க்கலாம். பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.